தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் இன்று காலை காலமான நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் திரையுலகின் வளர்ச்சியில் நீங்கா இடம் பிடித்தவர், பல்வேறு வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர், பல முக்கியமான இயக்குநர்களையும் உருவாக்கியவர் ஏவிஎம் சரவணன். ஏஐ மூலம் இணையவாசிகள் அத்துமீறி வருவதாக நடிகை ராஷ்மிகா மந்தனா சைபர் கிரைமை டேக் செய்து பதிவு. ஏஐ மூலம் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோக்களுக்கு ராஷ்மிகா கண்டனம். கண்ணியமான முற்போக்கான சமுதாயத்தை உருவாக்க ஏஐயை பயன்படுத்துங்கள். இணையம் உண்மைகளை காட்டும் கண்ணாடியாக இல்லாமல் எதையும் மாற்றக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது எனவும் கருத்து. திருப்பரங்குன்றத்தில் நேற்று நடந்த தள்ளுமுள்ளு விவகாரத்தில் 13 பேரை கைது செய்தது காவல்துறை. இந்து முன்னணியினர் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற மத்திய படை பாதுகாப்புடன் வந்த மனுதாரர் 144 தடை உத்தரவு இருப்பதால் மலையேற அனுமதிக்க முடியாது என காவல்துறை மறுப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முறையீடு இன்று முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல். நாடு முழுவதும் 100க்கும் அதிகமான இண்டிகோ விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இண்டிகோ நிறுவனத்தின் 22 விமான சேவைகள் ரத்து. விமானிகள், ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இண்டிகோ விமான சேவைகள் பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் ரூபாய் 96,160க்கும், 1 கிராம் தங்கம் ரூபாய் 12,020க்கும் விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ரூபாய் 200க்கு விற்பனை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் தேர்தல் ஆணையம். 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் அதிகாரிகள் நியமனம். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, தருமபுரி, நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. திமுக ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தீபம் ஏற்றுவதையை எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் எனவும் பேச்சு. தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் இடுகாட்டில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயம். பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் விசாரித்தேன். டெல்லியிலிருந்து திரும்பிய முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி.